ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை விலாக் தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். சனிக்கிழமை சாயங்காலத்தில் ஆரம்பித்த வேலை ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எப்படி எங்களுக்கு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் எல்லாருமே தர ஆதரவு ரொம்ப நல்லா இருக்குது. எங்களோட வீடியோவுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே உங்களால் தான் சாத்தியம். எங்களோட வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். சனிக்கிழமை சாயங்காலம் போல் நான் திருப்போணத்துக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. அங்கே போயிட்டு வரும்போது இந்த மாதிரி சாத்துக்குடியும் ஆப்பிளும் வாங்கிட்டு வந்தேன். பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழம். நான் வந்து இதில் வந்து சும்மா அப்படியே கட் பண்ணி அப்படியே சாப்பிட்டு தான் பார்த்துருக்கேன். இதில் வந்து உப்பும் மிளகாத்தூளும் போட்டு சூப்பராக டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்கா பாப்பா. இதே மாதிரி எனக்கும் செஞ்சு கொடுத்துச்சு. சூப்பராக தாங்க இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி பழம் கிடச்சிச்சின்னா வாங்கி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இல்லை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்தெந்த பழம் எப்பப்போ சீசனில் கம்மியாக கிடைக்குதோ அந்தந்த பழத்தை அந்தந்த டயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம், வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நமக்கு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்ட மாதிரி இருக்குங்க. நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வேறு மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் பசங்க அதை வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே செஞ்சு அதை நம்மளையே கலக்கிடுவாங்க. பசங்க எல்லாத்துக்குமே காப்பரிச்சு ஆரம்பிச்சிருச்சு. பசங்க எல்லாமே இப்போ படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரீட்சைக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து எக்ஸ்ட்ராவே படிக்கிறாங்க. உங்கள் பசங்க நல்லா படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சாயங்காலம் மீட்டிங்க்கு நான் போகும்போது அவசரமாக கிளம்பி போயிட்டேங்க. அதனால் பாப்பா வந்து துணியெல்லாம் காய போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். பாப்பா வந்து இந்த மாதிரி கட்டிலில் எப்படி துணி காய போட்டிருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கே கொஞ்சம் சிரிப்பு தாங்க வருது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக பசங்க கூட என்ஜாய் பண்ணிட்டேன். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்த விலாகுங்க. நம்ம வீட்டில் வாசலுக்கு முன்னாடியே தூதுவளை செடி தானாக வளர்ந்து வந்துருந்துச்சு. சரி, அதை வந்து மருந்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஆனால் இதுக்குள்ளே வந்து பூனைக்குட்டி வந்து உள்ளே போய் மாட்டிக்கிறதுங்க. நானும் மாமனார்கிட்ட சொல்லி இதை வெட்டி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அவருக்கு வந்து டைம் கிடைக்கல. ஆட்டுக்குட்டிக்கு இதுக்கெல்லாம் புல் அறுத்து வைக்கிறது இந்த மாதிரி வேலைக்கு அவருக்கு சரியாக இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க அருவா வந்து ரொம்பவே இன்னும் தீட்டலைங்க. அதனால தான் தம்பி வந்து போட்டு இப்படி வெட்டிகிட்டு இருக்கான். நான் தான் இதை வந்து வெட்டிகிட்டு இருந்தேன். தம்பி கொடுங்கம்மா நான் வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வெட்டி பழகிட்டு இருக்கான். வெட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலுமே வெட்டினதுக்கப்புறம் நல்லாவே இன்னும் முளைச்சி வந்துடும். அடுத்து வந்து இது வந்து முளைக்கும் போது நல்லா படர்ந்து நல்லா சூப்பராக முளைக்குங்க. அப்போ வந்து ஓரளவுக்கு நல்லா அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெட்டி எரிஞ்சாச்சு. இதில் இருக்க முள் வந்து நம்ம போகையிலையும் வரையிலையும் பிடிச்சி இழுக்குது. அதனால மெயின் காரணமாக இதை வந்து வெட்டியாச்சு. பாப்பா வந்து இப்போ தான் எந்திரிச்சு வெளியில் வந்து பல்லெல்லாம் விளக்க ஆரம்பிச்சிருக்குங்க. நாங்களும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, சரி பாப்பா நல்லா தூங்கட்டும், ஏன்னா பரீட்சைக்கு எக்ஸ்ட்ரா எந்திரிச்சு படிச்சுட்ருக்காங்க. நான் இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் லேட்டாகவே எந்திரிச்சு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். தம்பி வந்து என் கூடயே எந்திரிச்சிட்டான். 2 பேரும் அவங்கவுங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா போய் அம்மாச்சியை பஸ் ஸ்டாப்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அம்மாச்சி வந்தவுடனே இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக அம்மாச்சிட்ட இன்றைக்கி வேணுன்ற சாப்பாடு இன்றைக்கி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி கேட்டாங்க. நான் வந்து இன்றைக்கி புரட்டாசி மாதம் செஞ்சு தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீட்டில் இந்த மாதிரி விரதம்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் நான் இந்த வட்டத்துலேருந்து அது நம்மளோட சாமிக்காக இல்லைனாலும் நம்ம வந்து உடம்புக்காக அதை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கே அந்த பசங்க 2 பேருமே அன்றைக்கி வேணாம், டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பிரியாணி வச்சுக்கிறலாம் அப்படின்னு சொல்லி பிரியாணிக்காக எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அம்மாவும் இன்னும் திரும்ப போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள் எல்லோரும் காலையிலே வந்து டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அம்மா வந்ததுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மட்டும்தான் லஞ்ச் ரெடி பண்ணணும். பசங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பித்தோடனே இடையில அவங்க வந்து சாப்பிட்றதும் கொஞ்சம் கட் ஆயிருச்சு. வீட்டில் வந்து எவ்வளோ தான் சாப்பாடு செஞ்சு வச்சாலும் அவங்க வந்து கொஞ்சமாக தான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சாப்பாடெல்லாம் வேஸ்ட் ஆகாமல் நான் வந்து அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருந்தேங்க. பழைய சாதமாக அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து வடகம் போட்டுக்கலாம் வேஸ்ட் ஆகிடாமல் அப்படின்னு சொல்லிட்டு வடகத்துக்கு எல்லாமே உப்பு, பட்டை வத்தல், ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ணி அதில் கொட்டி அம்மா வந்தோடனே வடகம் போட சொல்லிட்டேன். சாப்பாட்டுக்கு வேணுன்ற எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மா வடகம் போட்டாங்க. நான் வந்து வீட்டில் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து தைக்க வேண்டியது இருந்துச்சு. அதை வந்து உட்காந்து தைச்சிட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் வேலையும் குறையும். நம்ம வீட்டில் வேலையெல்லாம் அதிகமாக இருக்காதுங்க. இருந்தாலும் இருக்கிற 2-3 வேலையை நானும் அம்மாவும் ஆளுக்கு ஒரு வேலையாக ஷேர் பண்ணி செஞ்சுக்கிடுவோம். டெய்லி நம்ம ஒரு ஆளாக தாங்க நம்ம வேலை பார்க்க போகிறோம். இனி எப்போயாவது தான் அம்மா வர்றப்போ அம்மா கூட சேர்ந்து பேசிகிட்டே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்போம். அம்மா வந்து வடகமும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வடகம் போடுற டயத்துலேயே நல்ல வெயிலுங்க. இப்போ வந்து வெயில் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து வடகம் போட ஆரம்பித்து அந்த கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வெயில் முடிஞ்சிருச்சு.
நமக்கு எப்போ தேவைப்படுதோ இந்த வெயில் வந்து அப்போ நமக்கு வந்து அடிக்கவே அடிக்காதுங்க. ஒரு துணி காய போடும்போதோ இல்லை மழை டயத்தில் ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது இந்த வெயிலை வந்து நம்ம எதிர்பார்ப்போம். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த வெயில் கிடைக்கவே கிடைக்காது. இருந்தாலும் நாங்கள் இந்த கட்டில் வந்து வெயில் எங்கே அதிகமாக அடிக்குதோ அந்தந்த இடத்துல தூக்கி தூக்கி போட்டு கொஞ்சமாக வடகத்தை வந்து போட்டு வச்சிட்டோம். என்னோடய கைக்கு நான் வடகம் போட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த வடகம் வந்து வீட்டுக்குள்ளே நான் போகவே போகாதுங்க. எப்படினாலும் ஒன்று கொட்டிடும், இல்லை சிந்தி ஏதாவது வேஸ்ட் ஆயிரும். அப்படியும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த புளிப்பு வடை ஓவராயிரும். இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நான் வந்து அம்மா வந்து கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போடுவோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். இதுக்கு இடையிலே வந்து வீட்டில் பிரியாணியும் ரெடி பண்ணியாச்சு. எனக்கு என்னமோ இந்த விட்டு சிக்கன் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மைண்ட் இல்லைங்க. அதனால் பசங்களுக்கும் அம்மாவுக்கும் மட்டும்தான் சிக்கன். நான் வந்து வெறும் பிரியாணியும் தயிர் வெங்காயம் மட்டும்தான் சாப்பிட்டேன். பசங்களுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் இது வரைக்கும் புரட்டாசி ஐப்பசி இந்த மாதிரி எந்த கணக்கும் கிடையாது. நாங்களும் இந்த வரை எந்த கணக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணது கிடையாது. அதனால தான் அவங்க கேட்டவுடனே நான் சமைச்சு கொடுத்துட்டேன். ஒருவேளை பெரிய பசங்களை ஆனதுக்கப்புறம் சொன்னால் அவங்க வந்து புரிஞ்சுக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சரி, இன்றைக்கி அவங்க விருப்பப்படி அவங்க கேட்ட மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தாச்சு. நாளைக்கு என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடும் சிக்கன் கிரேவியும் ரெடி பண்ணி நாங்கள் 4 பேருமே சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் இந்த வாரம் சண்டே எப்படி போச்சு, என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்போவுமே தயிர் வெங்காயம் மட்டும் தாங்க நான் வைப்பேன். தயிரும் வெங்காயம் மட்டும் சேர்த்து நான் செய்வேன். ஆனால் இந்த வட்டம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தயிர் வெங்காயத்துக்கு கூட ஒரு கேரட்டும் நறுக்கி போட்டிருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் வீட்டில் இது வரைக்கும் ட்ரை பண்ணலை அப்படின்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க 2 பேருமே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா வந்து வெளியில் உட்காந்துருக்காங்க. நான் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் முடிச்சிட்டேன். இன்றைக்கி உட்காந்து ஒரு 3 ப்ளவுஸாவது முடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இருந்தாலும் எந்திரிச்சு போனதில் வேலையே ஓடலைங்க. இடையில வீட்டு வேலையும் பார்த்துட்டு இடையில ப்ளவுஸும் தைச்சிட்ருக்கேன். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை வந்துருச்சு. அதனால வந்து அங்கங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ப்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. எப்போவுமே உங்கள்கிட்ட ப்ளவுஸ் ஏதாவது தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு 2 ப்ளவுஸாக ஒரு நாளைக்கு தைக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தைச்சி முடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ப்ளவுஸ் மட்டும் நம்மளால் தைக்கவே முடியாது, அவ்வளோ சீக்கிரமாக சேர்ந்துடும். அப்புறம் நம்மளால் ரிலாக்ஸாகவே இருக்க முடியாதுங்க. அதனால நான் வந்து அப்பப்போ இருக்கிற ப்ளவுஸை வந்து எனக்கு வர்றப்போ நான் தைச்சிருவேன். நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க, இதுக்கெல்லாம் டைமிங் இருக்கா அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து நான் எப்போவுமே பகலில் வெட்டி வச்சுட்டு நைட்டில் தைச்சிருவேன். நைட்டில் பசங்கள்லாம் தூங்கினதுக்கப்புறம் ஒரு பாட்டோ இல்லை ஏதோ ஒரு டிவியோ பார்த்துட்டு நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் வந்து தைச்சி முடிச்சிடுவேன். ஒரு கஸ்டமர் இது வந்து டிசைன் ப்ளவுஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டிசைன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இன்னும் வந்து உள்ளெல்லாம் அந்த பாசி வச்சு தைச்சி அவங்களுக்கு கொடுக்கணும். டிசைன் ப்ளவுஸ்க்கு நான் வந்து 250 தாங்க சார்ஜ் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லர் எல்லாமே கண்டிப்பாக என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருந்துச்சு. இந்த ப்ளவுஸ் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம ஒரு விஷயம் இல்லை ஒரு தொழில் இதெல்லாம் தொடங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்மளோட ஈடுபாடு முழுசாக இருக்கணுங்க. நம்ம இது கொஞ்சம் பார்த்துட்டு வீட்டையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் மிஷின் போட்டிருந்தா ஓகே. நீங்கள் வந்து வெளியில் மிஷின் போட்டு ஒரு கடை ஆரம்பித்து செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கான டைமிங் கரெக்டாக ஒதுக்குனா மட்டும்தான் இது வந்து முடியும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை அம்மா வந்து வீட்டுக்கு போயிடுவாங்க. சரி, அம்மாக்காக நம்ம இன்றைக்கி ரவா லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. இதுக்காக சான்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. ரேஷன் கடையில் எங்களுக்கு கொடுக்குற ரவையை வச்சு பசங்களுக்கு உப்புமா செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அதை சாப்பிடவே மாட்டேன்றாங்க. அவங்கள எவ்வளோ தான் கம்பல் பண்ணி சாப்பிட வச்சாலும் அது வந்து அவ்வளோவா வீட்லேயும் மிச்சமாயிரும். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி அந்த ரவையை வச்சு ரவா லட்டு செஞ்சு கொடுத்தோன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ரவா லட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த ரவையை அரைக்கும் போதே இது கூட கொஞ்சம் ஏலக்காயும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டேங்க. ஜீனியும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த ரவா லட்டு வாயில் போடுறப்போ கொஞ்சம் இனிப்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கரையும். ரவையை ஓரளவுக்கு பாதியாக நுணுக்கி வச்சுக்கோங்க. பால் வந்து நான் கெட்டியான பால் வந்து தண்ணி சேர்க்காமல் எடுத்து வச்சுருக்கேன். பசங்களுக்கு செய்கிறனால நான் வந்து பசும்பால் தாங்க எடுத்திருக்கேன். பாக்கெட் பால் வந்து சீக்கிரமாக கெட்டுரும். பசும்பால்னால் ஒரு 2 நாள் வந்து தாங்கும். நான் எடுத்திருக்க அளவு வந்து 1 கிலோங்க. 1/2 கிலோ பாக்கெட் 2 போட்டிருக்கேன். எனக்கு இவ்வளோ லட்டு கிடச்சிருக்கு. எனக்கு வந்து இன்றைக்கி கிடைச்ச அளவு அதிகம்தான். சீக்கிரமாக சாப்பிட்டு இதை காலி பண்ணணும். செஞ்சு வச்ச கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் எறும்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம செஞ்ச ஸ்வீட்டில் எறும்பெல்லாம் வரலைன்னா தாங்க அதிசயம். எறும்பு வந்துச்சுன்னா அது வந்து அவ்வளோ பெரிய மேட்டெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம வீட்டில் எறும்பு, எலி எல்லாரோடைய தொல்லையும் அதிகமாக தான் இருக்கும். இந்த ரவா லட்டு செஞ்ச உடனே அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்து விட்டுட்டு பசங்களும் நல்லாவே எடுத்து சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் போச்சு. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்